அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசித்து கேட்டதான வேத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வருகிறதான பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மொழிந்ததான 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். இந்த தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை யோவான் எழுதுகிறதுக்கு முன்பதாக இயேசு ஏதோ ஒன்றை அறிந்தவராக அதன் பிற்பாடு இந்த வார்த்தையை அங்கே சொன்னதாக அங்கே எழுதுகிறார். இயேசு என்னத்தை அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறதான பொழுது அவர் எல்லாம் முடிந்தது என்று அறிந்தவராக இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான 7 வார்த்தைகளில் முடிந்தது என்கிற ஒரு வார்த்தையும் அடங்கியிருக்கிறது. ஆனால் இயேசு இந்த இடத்தில் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்து அவதரித்தாரோ அதில் எந்த விதமான அச்சும் கூட பிசகாமல் அதை அப்படியே சாதித்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் இந்த வேத வாக்கியம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு உண்ணும் போஜனமும் அவருடைய தாகத்துக்கு தண்ணீரும் எதுவாக இருக்கும் என்கிற கேள்வியை நாம் எழுப்புவோமானால் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே இயேசுவுக்கு போஜனமாய் காணப்பட்டது. இயேசுவினுடைய தாகம் பிதாவினுடைய சித்தம் செய்வது ஒன்றேதான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அச்சடையாளமாக கொண்டு காணப்படுகிற திருச்சபையானது இன்றைக்கு அந்த திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இயேசுவினுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக திருச்சபை காணப்பட வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக அதை உணர்ந்தவர்களாக திருச்சபை செயல்பட வேண்டும். நாம் அநேக வேத வசனங்களை நாம் வாசிக்கிறதான பொழுது பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை நம் நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். மத்திய 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிற இவ்விதமாக, இந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல, இதுதான் பிதாவினுடைய சித்தமாய் காணப்படுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகள் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. இதுதான் பிதாவினுடைய சித்தம். இதை நிறைவேற்றுகிறவனை இயேசுவினுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக மாற முடியும். உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாவும் இயேசுவினுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பிதாவினுடைய சித்தம். அப்படி என்றால் அந்த ஆத்துமாக்களை நேசிக்கிறவர் இயேசுவுக்கு சாப்பாடு கொடுக்கிறவர்களாக தண்ணீர் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். மத்திய 25ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களிலே நம்முடைய தகப்பனாய் காணப்படுகிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த சிலுவைக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் நாட்களை நம்ம தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். மாத்திரமல்ல, அவர் 6வதாக அவர் சொன்னதான வார்த்தை, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக, எனக்காக, உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கரங்களிலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். 7வதாக அவர் சொன்னதான வார்த்தை, இயேசு பிதாவை உன்னுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனிதனுக்காக ஒரு மனிதன் தன் ஜீவனை கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த உலகத்தில் காணப்படுகிற சகல ஜனங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அந்த கொடிய வேதனை நிமித்தத்தில் தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற சகல விதமான இரத்தங்களையும் சிந்தினவராக நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கிறதான பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஜீவனை கொடுத்து, புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, புதிய நன்மைகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு இருந்த இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கல்வாரி சிலுவிலே பேசினதான 7 வார்த்தைகளை நாட்களை தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டின மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. நாட்களும் திருச்சபைகளில் இன்று பேசின எல்லா வார்த்தைகளையும் தியானிக்கும்படியான கிருபைகளை ஒரு விசு கூட தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பீராக. வார்த்தைகளை தியானிப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய சுத்தம் செய்வதற்கு, வார்த்தையினுடைய மகத்துவங்களை அறிந்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு கத்த கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் தனிப்பட்ட விதத்திலும் திருச்சபையாய் கத்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்காய் ஜீவனம் விட்ட எங்கள் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையில்